முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு: ஒருவருக்கு கண் திருஷ்டி இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். திருஷ்டி பட்டவர் உடலில் அசதி உண்டாகும், அடிக்கடி கொட்டாவி வரும், எந்த வேளையும் மனம் சலிக்காது, ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிழியலாம், சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரைப்படலாம், வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே காரணம் இல்லாத பிரச்சனைகள், சந்தேகங்கள், உறவினரிடம் பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை, ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல், சாப்பிடம் பிடிக்காமல் போவது, எல்லோரிடமும் எரிந்து விழுவது, கெட்ட கனவுகள், தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும். தூக்கம் அதிகமாகலாம், சாப்பாடு பிடிக்காமல் போகலாம், அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும். கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் கை நழுவி போகும். கவனிக்க: திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது. திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருந்தல் அவசியம். திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிற்று மாலை பொழுதாக இருக்க வேண்டும். கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும். தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டி கழிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களின் பாதிப்பேருக்கு ஒருவரையும் மீது பேருக்கு மற்றொருவர் என்று மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கக்கூடாது. நிற்கின்ற அத்தனை பேரும் ஒரே நபர்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும். கண் திருஷ்டி பரிகாரங்கள்: மலர்கள் வாசலில் அல்லது வீட்டிற்கு வருகின்றவர்களின் கண் படும்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம். பூக்களுக்கு திருஷ்டியை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது. வீட்டு வாசலில் செடிகள் வைக்கின்றவர்கள் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும். ஏனென்றால் ரோஜா செடிகள் முட்கள் இருக்கும். முள் செடிகள் திருஷ்டியை போக்கிடும். வாழை ஒட்டுமொத்த பார்வையையும் சிந்தனையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலேயே தொங்க விடுவது நல்லது. சிலர் பூசணிக்காய், அகோரமான பொம்மை என தொங்க விடுவார்கள். இவை எல்லாவற்றையும் விட இயற்கை தாவரங்கள், செடிக்கொடிகள் போன்றவற்றிற்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வாழைக்கன்று நடும் அளவிற்கு இடமிருந்தால் வாழையை நடுங்கள். ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டே இருக்கும். எந்தெந்த திருஷ்டி இருக்கிறதோ அந்தந்த திருஷ்டியை இருக்கிறதோ அதை அப்போதே கழிந்துவிடும். அருங்குரம் உண்டு, அதை வைத்தால் இன்னும் நல்லது. மீன் தொட்டி: இதை வீடு, அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வருகின்றவர்களின் பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம். உப்பு: குளிக்கும் போது அந்த நீரில் உப்பு சேர்த்து குளித்தால் கண் திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி, சோம்பல், அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிவிடும். இதனை வாரம் ஒரு முறை செய்யலாம். குறிப்பாக ஒரு முறை செய்யலாம். அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இப்படி குளிக்கலாம். எலுமிச்சை: நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும், கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும், கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கற்றாழை கட்டி தொங்க விடலாம். வாசலில் ஒரு எலுமிச்சை, ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி 3 எலுமிச்சை, 4 பச்சை மிளகாய் என கெட்டியான கயிறில் கோர்த்து தொங்கவிடலாம். செவ்வாய்க்கிழமையில் இதை செய்ய வேண்டும். பரிகாரம்: உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றி கூட கண் திருஷ்டி விழும். இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள், தடங்கல்கள் அடிக்கடி வரும். இப்படி இருந்தால் அதனை பரிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம். கடைகளில் பரிகாரக்கல் என்றே கிடைக்கிறது, அதனை வாங்கி கொள்ளுங்கள். திருஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை 3 முறை வலமிருந்து இடமாகவும் பின்னர் இடமிருந்து வலமாகவும் 3 முறை சுற்ற வேண்டும். தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டி கழிக்க வேண்டும். பின்னர் அதனை முச்சந்தையில் போட்டுவிட்டு திருப்பி பாராமல் வந்துவிடுங்கள். பரிகாரத்தை நீரிலும் போடலாம். அப்படி செய்தால் அந்த நீரை பிறர் கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும். ஆகாய கருடன் கிழங்கு: கண் திருஷ்டி நீக்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு. இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும். இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும். இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண் திருஷ்டி நீங்கிவிடும்.
இதை வீட்டிற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது. தண்ணீர். நம் வீட்டிற்கு வருபவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரிய பார்வையை வீசினால் அல்லது பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் தாக்கம் அந்த இல்லத்தை பாதிக்காது. எண்ணெய். உடல் மெலிந்து சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் கண்திஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து 3 முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும். பின்னர் அதனை யாருக்காவது தானமாக கொடுத்து விட வேண்டும். கால் கட்டை விரல். பொறாமையால் விடும் பெரும் மூச்சும் திஷ்டியாக உருவெடுக்கும். முதலில் கண்திஷ்டி காலுக்கே படும். நம் உடலில் எப்பொழுதும் ஏதாவது அடிபட்டு கொண்டே இருந்தாலும் அல்லது தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திஷ்டி அண்டாது. கட்டை விரலின் நகத்தை ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்கிறார்கள் நம் முன்னோர்கள். கடுகு. குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு, உப்பு, 3 மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து 3 முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டுவிட வேண்டும். இது கண் திஷ்டியை போக்கும். இது செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும். குழந்தை. கைக்குழந்தைகளுக்கு கண் திஷ்டி பட்டால் சரியாகி உணவு சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வலமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். இதுதான் கண் திஷ்டியை நாம் கழிப்பதற்கு என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.